ஹாய் காய்ஸ், இங்க பூமிய அடுத்த லெவல் கொண்டு போறதுக்காக ஏலியனும் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்டும் ஒரு டிஸ்கஷன் போடும் போது ஒரு சின்ன விபத்தால ஏலியன் பூமிக்குள்ள வந்து விழுந்துடுச்சு. அந்த ஏலியன் அறிவாளி யார்கிட்டே அந்த கிடைச்சிருந்தா அதை தப்பிக்க விட்டுருப்பாங்க. ஆனா ஏலியனும் பூமியை சேர்ந்த 2 முட்டா பசங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. அதுவும் நம்ம படத்தோட ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் குரங்கு வித்தை பண்ணி சம்பாதிக்கிறவங்க. ஏலியனை பார்த்த அவங்களும் இது ஏதோ ஆப்பிரிக்காவை நாட்டை சேர்ந்த குரங்கு போல, இதை வச்சு ஷோ நடத்தினா நல்லா சம்பாதிக்க முடியும் சொல்லிட்டு அதை ரொம்பவும் டார்ச்சர் பண்றானுங்க. கடைசியில ஹீரோ கிட்ட அந்த ஏலியன் மாட்டிக்கிச்சா இல்ல ஏலியன் கிட்ட அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்கன்னா சொல்லி ரொம்ப நகைச்சுவையா எடுத்த படம் தான் 2019 ரிலீஸ் ஆன கிரேசி ஏலியன்றது. ரொம்ப ஃபன்னா எடுத்திருப்பாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன். சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்திருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி இருக்கிறதே எல்லாமே செட்டப் தான். இவரு ஸ்பேஸ்ல இருக்காரு. இவர் ஒரு கேப்டன். சோ இவரை எதுக்கு ஸ்பேஸ்ல அனுப்பியிருக்காங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட பண்ணணும். அங்க இருக்கிற ஃபீமேல் ரோபோ என்ன சொல்லணும், சார் உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு, இந்த ப்ராஜெக்ட நீங்க பண்ணி முடிக்கணும், இந்தாங்க DNA பால், இத சொன்னவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது, இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த ரோபோ சொல்ல, அது ரோபோ இருந்தாலும் பொண்ணு வயசுன்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் மொக்க போட, சார் கொஞ்சமாவது சீரியஸா இருங்க, இது நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்ல ஒரு பால அந்த ரோபோ கொடுக்குது. அந்த பாலை அவர் எடுத்து வச்சுட்டு, இந்த பால்ல இருக்கிறது என்னமா பொண்ணோட டிஎன்ஏவா அப்படின்னு கேட்க, யோ வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோவை கடுப்பாக இவரும் வெளியே வராரு. இவர் வெளியே வர இடத்துல ஆப்போசிட்ல ஏலியனோட ஸ்பேஸ் அங்க வந்து நிக்குது. அதை பார்த்தவரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாரு. இந்த கேப்டன் சரியான செல்ஃபி பைத்தியம். ஆப்போசிட்ல இருக்கிற ஏலியன் கிட்ட போட்டோ எடுக்கணும்னு அனுப்பாரு. அதுக்கு முன்னாடி இங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த பிரசிடென்ட் பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அங்க இருக்கிற ஆர்மி ஆட்களும், சார் இது ரொம்ப ஆபத்தானது, ஏலியன் கிட்ட நம்ம DNA கொடுக்கவே கூடாது அப்படின்றத சொல்ல, வேற ஒரு ஆட்களும், சார் எந்த ஒரு நாட்டுக்கும் கிடைக்காத இந்த அற்புதமான விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு, இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, எந்த நாட்டுக்கும் இந்த சான்ஸை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, பிரசிடென்ட்டும் ஏலியன் நம்ம கிட்ட பேசினா அந்த வீடியோவை ஆன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த வீடியோ என்ன இருக்கும்னா, ஏலியன் இவங்க கூட ஒரு மீட்டிங்க அட்டென்ட் பண்ணும். அது என்ன சொல்லணும்னா, உங்களுக்கும் எனக்குமான உறவு அடுத்த லெவலுக்கு போகணும்னா மனுஷங்களாகிய உங்களோட டிஎன்ஏவை ஒரு பால்ல நீங்க வைக்கணும், எங்களோட டிஎன்ஏவும் ஒரு பால்ல நாங்க வைப்போம், நம்ம 2 பேரும் அதை மாத்திக்கிட்டு அவங்கவுங்க வாயில வச்சு அவங்களோட உமிழ்நீர் அதுல பட்ட பிறகு அதை ரிட்டர்ன் கொடுத்துருங்க. இதனால ஏலியனான எங்களுக்கும் பூமியில இருக்கிற மனுஷங்க உங்களோட பிணைப்பு இன்னும் அதிகமாயிரும், மத்த விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்து பேசிக்கலாம், நிறைய விஷயத்த பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு அந்த ஏலியன் ஒரு வீடியோவா அனுப்பியிருக்கும். அது பர்டிகுலரா அமெரிக்க நாட்டுக்கு தான் வந்திருக்கும். இந்த விஷயத்த யாருக்குமே சொல்லாம நம்மளே ஏலியன் கிட்ட பேசி மிங்கிள் ஆயிடலாம்னு சொல்லி அமெரிக்க ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரகசியமா இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ ஸ்பேஸ்ல இருக்கிற கேப்டனும் ஏன் இந்த நேரத்துல நம்மள வர சொல்லியிருக்காங்க பாரு, சேட்டிலைட் வேற அப்பப்போ சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவும், அங்க இருக்கிற ஃபீமேல் ரோபோ என்ன சொல்லுனா, சார் மத்த நாடுகள் கிட்ட போய் சொல்லி ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சேட்டிலைட்டை சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கோம், நமக்கு நேரமும் கம்மியா தான் இருக்கு, உடனே போய் இந்த வேலையை பண்றங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ அந்த கேப்டன் அங்க போறாங்க. நடக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும் போது ஆப்போசிட்ல ஏலியனோட ஸ்பேஸ் வருது. இப்போ கேப்டனும் ஆர்வ கோளாறுல, நான் இந்த DNA பால் உனக்கு தரேன், அதுக்கு முன்னாடி உன் பேர் என்னன்னு என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல, ஏலியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. தனிப்பட்டவங்களோட தகவலை உங்ககிட்ட சொல்லணும்ன்றது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஏன்பா இதுக்கெல்லாமா கோச்சுப்ப, ஒரு செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை கிளிக் பண்ண அதுல வர பிளாஷ் ஏலியனுக்கு சுத்தமா பிடிக்கல. டே உன்னோட டுபாக்கூரான டிவைஸை நீயே வச்சுக்கோ, உன் கூட இந்த டீலை நாங்க பண்ண விரும்பவே இல்லை, நாங்க இங்க வந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் கோவப்படுது. இதுக்கெல்லாம கோவப்படாதப்பா அப்படின்னு சொல்ல ஏலியனுக்கு பயங்கரமா கடுப்பாயிருது. அவனை பிடிச்சி ஒரே தள்ளிட்டு அப்படியே அவன் கிட்ட வர, அந்த நேரத்துல அங்க இருந்த சேட்டிலைட் எர்த்த வேகமா சுத்திக்கிட்டே இருக்கும். கரெக்ட் ஏலியனோட ஸ்பேஸ் கிட்ட வர கேப்டனா நகர்ந்து போன்னு கத்துறாரு. அப்படியே சேட்டிலைட்டும் ஏலியனோட ஸ்பேஸும் இடிச்சிடுது. அப்படியே சுக்கு நூறா உடஞ்சு பூமியை நோக்கி ஏலியன் வந்து விழுகுது. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பூமிய காமிக்கிறாங்க. இங்க ஒரு இடத்துல எல்லா நாடுகளையும் சிறந்த ஒரு பில்டிங்க இந்த ஒரு பார்க்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் டம்மியான பொருள் தான். அங்க வேலை பார்க்கறாரோ, பா வேலை பார்த்து டயர்ட் ஆயிடுச்சு, ஒரு சிகரெட் தாயன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க
இப்ப பின்னாடி ஒரு ஷோ நடந்துகிட்டு இருக்கு. ஷோவை நடத்துறது நம்ம படத்தோட ஹீரோ தான். இங்க வந்திருக்கும் அனைத்து மக்களே, உங்களுக்காக ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இதோ பாருங்க, நம்ம ஷோவோட கதாநாயகன் அப்படின்னு சொல்ல அவர் பின்னாடி ஒரு குரங்கு வருது. ஹீரோ குரங்கு வித்தை காமிக்கிறவரு. இங்க பாருங்க, இவன் கிட்ட இல்லாத டேலண்டே இல்ல, எல்லாமே பண்ணுவான், இவனுக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி குரங்குக்கு பில்டப் கொடுக்க, அந்த குரங்கம் ஹீரோ ட்ரைனிங் கொடுத்த மாதிரி பக்காவா பண்ணுது. இவனை சும்மா நினைச்சிடாதீங்க, தேவைப்பட்ட கல்யாண பொண்ணா கூட மாற ரெடியா இருப்பான் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அது கல்யாண பொண்ணுமே ரெடி ஆயிட்டு வர, பொண்ணு ரெடி, மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்ல ஆடியன்ஸை ஹீரோ பாக்குறாரு. ஆனா அங்க ஆடியன்ஸா வந்தவங்களே கம்மி தான். அதுல சில பேர் சும்மா டைம் பாஸ்க்கு வந்து உட்காந்து போன் நோண்டிட்டு இருப்பானுங்க. போடா ராஜா போ, உனக்கு ஏத்த கதாநாயகனை நீயே தேர்ந்தெடு அப்படின்னு சொல்ல அங்க குண்டா இருக்கிறவரை பார்த்து அந்த குரங்கு வா வான்னு சொல்லி கூப்பிட, இப்ப என்ன நான் மோதிரம் பொண்ணுமா கூடு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் எல்லாம் ஜோரன்னு கை தட்டுங்க, இங்க ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்ல அவரும் மோதிரத்தை வாங்குறாரு. குரங்கு கிட்ட மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்காத ஆமா ஆமா ஆமான்னு சொல்ல, பா நம்ம பொண்ணு ரொம்ப ஆர்வமா இருக்கா, சீக்கிரமே எங்க பொண்ணை திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல இப்ப அந்த குண்டா இருக்கிறவருக்கு ஒரு போன் வருது. ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்ல ஹீரோ பேசிட்டே இருப்பார். யோ போன் தானே பேசிட்டு இருக்கேன், ஏன் கத்துறா காது கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இதோட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ இருங்க இருங்க, மேரேஜ், இது ஒரு கல்யாண பொண்ணு, நான் மாப்பிள்ளையா, இந்தாடா அப்படின்னு சொல்லி மோதிரத்தை தூக்கி போடுறாரு. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. பொறுமையா எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க இப்போ ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. இதான் மக்களே, எப்பவுமே வாழ்க்கையில முதல் தோல்வியை நினைச்சு யாரும் வருத்தப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒஸ்டா தான் இருக்கும், ஆனா செகண்ட் மேரேஜ் என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் வருவான், நீ ஒண்ணு கவலைப்படாத குரங்கே, உனக்கு நான் வாழ்க்கையை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்க கூட்டிட்டு போக ஆடியன்ஸ் கை தட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. ஆனா ஹீரோவும் செம்ம கடுப்பாக்குறாரு. என்ன என் வேலையில வந்து குறுக்கிடுற, உன்னாலதான் ஆடியன்ஸே சேர மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது, எது என்னால ஆடியன்ஸ் வரல, ஓட்டுற மாதிரி 4-5 பேர் இருக்கானுங்க, இவனுங்க உனக்கு ஆடியன்ஸா, நான் வரலன்னா இந்த வாட்டியும் நான் நோஸ் கட் பண்ணிருப்பானுங்க அப்படின்னு சொல்ல, இவர் யாருன்னா ஹீரோட ஃப்ரெண்டு. இங்க பாரு மச்சான், நான் சொல்றத கேளு, இந்த குரங்கு பிசினஸ தூக்கி போட்டு என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்ல, ஏது நீ பண்றது ஒரு பிசினஸா, திருட்டுத்தனமா சரக்கு பாட்டில் வைக்கிற, நீ பண்றது யோகியம், நான் பண்றது கேவலமா, நான் குரங்கு பிசினஸ் தான்டா பண்ண போறேன்னும் போது, இங்க பாரு என் கூட வந்து சேர்ந்துரு, கை நிறைய சம்பாதிக்கலாம்டா அப்படின்னும் போது, அடுத்த வாட்டி சரக்கு பாட்டில் விற்க கூப்பிட்டுன்னு வச்சுக்கோயேன் மண்டையா உடச்சிடும் போடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்பாயிடுறாரு. கை நிறைய சம்பாதிக்க ஐடியா தரேன், ஆனா நீயும் ஓட்டுறதுக்கான வாழ்க்கையை தேடி போற, வாஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டும் அங்கிருந்து போயிடுறாரு. அந்த பார்க்ல ஒரு இடத்த மட்டும் அங்கிருந்து மேனேஜர் எல்லாருக்கும் வாடகைக்கு விட்டுருப்பாரு. அவங்க ஷோ நடத்தி சம்பாதிப்பாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க மேனேஜர் கிட்ட போய், எனக்கு இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்தீங்கன்னா இந்த மங்கிய வச்சு நடத்துற ஷோவை கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெமோவும் காமிப்பாரு. ஆனா அந்த மேனேஜரும், இங்க வயன் அந்த குளத்துல என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்ல, குளத்துல நிறைய சில்லறைகள் இருக்கும். சைனீஸ் முறைப்படி தண்ணியில காசை தூக்கி போட்டா லக்கு நிறைய வரும்னு அவங்க பண்ணுவாங்க. இங்க பாருடா, உன் ஷோல வர காசை விடவும் இந்த இடத்துல நிறைய காசு குவியுது, இதுக்குன்னு உன் ஷோவை நான் முழுசாவ தூக்கிட்டேன், இப்ப கூட சொல்றேன், நல்ல ஒரு ஐடியாவா யோசிச்சுட்டு வா, நீ கேக்குற பணத்தை நான் தரேன், ஆனா தயவு செஞ்சு இந்த குரங்க வச்சு ஷோ பண்ணன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லி திட்ட ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போறாரு. இப்ப நைட்டு சாமி கும்பிடுறாரு. கடவுளே நான் என்ன பண்றது, பரம்பரை தொழிலே குரங்க வச்சு வித்தை நடத்துறது தானே, அப்பா உன்னை பார்த்து நான் இப்ப பண்ணேன், ஆனா இப்ப என் ஷோவை பார்க்க யாருமே இல்ல, என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த குரங்க வச்சு வித்தை காமிக்கிறத நான் நிறுத்த போறது இல்ல, வேற ஒரு ஐடியாவோட வரேன், கண்டிப்பா நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ காலத்துல ரெடி ஆகுறாரு. குரங்குக்கான பக்கா காஸ்டியூம் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் வச்சிருக்க குரங்கும் அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. அதே இடத்துல இப்போ வானத்தை காமிக்கிறாங்க. பூமியை நோக்கி வர ஏலியனோட ஸ்பேஸ் உடஞ்சு ஒரு பக்கம் விழுகுது. அதுல ஏலியன் உஷாரா ஒரு பால் மாதிரி ஒன்னு உடம்புக்குள்ள மாட்டிட்டு வேகமா ஹீரோ இருக்கிற இடத்துல வந்து விழுகுது. அங்க நிறைய லைட்ஸ் இருக்கிறனால அதுல மாட்டிக்குது. ஆனா அதை விட்டு லைட்டா தப்பிச்சு வர இப்ப ஜோரன் மழை பெய்யுது. ஹீரோ அவரோட சிஸ்டத்துல முக்கியமா வேலை பார்த்துட்டே இருக்க இப்போ டமான ஒரு சவுண்டு கேட்க அவரோட ஸ்டோர் ரூம்ல வந்து பாக்குறாரு. மேல இருக்கிற சீலிங் உடஞ்சிருக்கும். ஐயோ நம்ம வளர்க்குற குரங்குக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அது மேல நிறைய பொருட்கள் விழுந்து கையை உடஞ்சிரும். அதை காப்பாற்ற முயற்சி பண்ணும் போதுதான் தூரத்துல ஏதோ ஒரு கால் இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியும். என்னது இது கால் மாதிரி இருக்குன்னு தூக்கி பார்த்தா அது ஏலியனு. அடிபட்டனால இது மட்டையாகி கிடக்கும். அதை தூக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ வராரு. அவரோட ஃப்ரெண்டையும் கூப்பிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டும், டே மச்சான் இது நோ ஏலியன் போலடான்னு போது, டே உன் முகத்தை பாடுறா, நீ தாண்டா பாக்க ஏலியன் மாதிரி இருக்க, கண்ணு தெரியாத கபோதி, அதுக்கு பாரு 2 கை 2 கால் இருக்கு, வாய் கூட பாரு குரங்கு மாதிரி தான் இருக்கு, எனக்கு என்னவோ இது ஆப்பிரிக்கன் குரங்கு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும் போது, ஆமா இது என்ன தலையில ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி ஏலியன் தலையில இருக்கிற ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா அதுதான் ஏலியனுக்கான பவரே. இப்ப அங்க டாக்டரும், எப்பா நீ தூக்கிட்டு வந்திய குரங்கு
அதுக்கு கையில பிராக்சர் ஆயிடுச்சு, 100 நாளைக்கு அதை ரெஸ்ட் தான் எடுக்கணும், அதை வச்சு வித்தெல்லாம் காமிக்காத அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்செட் ஆயிடுறாரு. அட கடவுளே, இவனை வச்சு நான் அம்பானி ஆகுற அளவுக்கு ஆசைப்பட்டேனே அப்படின்னு யோசிக்க இப்போ ஹீரோ எடுத்துட்டு வந்த அந்த ஏலியனுக்கு கான்சியஸ் வருது. மச்சான் இது பாரு எழுந்து நிக்குது அப்படின்னு சொல்ல, அப்ப இதுக்கு ஒண்ணும் ஆகலையா, உடம்பு நல்லா தான் இருக்கு, பல்லு கூட நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஏலியனோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க ஏலியன் இப்பதான் கண்ணை திறந்து பாக்குது. அட மனுஷ பயலுகளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ஒளிஞ்சுக்க, எங்களை பார்த்து பயப்படாத, இவன் நல்லா தான் இருக்கான், நான் சொல்லல, இவன் பார்க்க குரங்கு மாதிரிதான்டா இருக்கான், இவன் குரங்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏலியன் தலையை தொட்டு பாக்குது. ஐயோ என்னோட பவர் காணும் அப்படின்னு பார்த்தா ஹீரோட பாக்கெட்ல இருக்கும். இவன் தான் திருடிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ஹீரோ கிட்ட வர, டே என்கிட்ட ஏடா வர அப்படின்னு சொல்ல ஹீரோவை பார்த்து அது பயந்து அந்த இடத்த விட்டு ஓடும் போது ஹீரோ அவரோட ஃப்ரெண்டும் அந்த ஏலியனை பிடிக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில ஹீரோவும் வா ராஜா வா, நீ என்கிட்ட தானே வருவ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஏலியன் கரெக்டா அவர் பாக்கெட்ல கைவிட புடிச்சு லாக் பண்ணிடுறாரு. கண்ணா நீ படிச்ச ஸ்கூலுக்கு என்ன ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு ஸ்டேடியமா காமிக்கிறாங்க. அங்க சில ஆட்கள்லாம் ரவுண்டா உட்கார்ந்து போதையில இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வுக்கான மீட்டிங். அது அப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஆபீசர் குடிச்சிட்டு நல்லா மட்டையை கிடப்பாரு. அங்க ஒருத்தனும், சார் நான் இது மாதிரி அவெஞ்சரோட டிஷர்ட் போறதுனால எனக்குள்ளேயே ஒரு தைரியம் வருது, நான் இதுக்கு அடுத்த சரக்கு தொடவே மாட்டேன், என் நெத்தி போட்டுல கண்ணை வச்சா கூட நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு பஞ்சனை இலக்கலாம் பேச, அங்க அந்த ஆபீசரும் அப்படியே கண்ணா எங்கதான் கன் இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட நெத்தில வைக்கிறாரு. ஐயோ அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க, நீதான் சொன்னா உனக்கு பார்வை வந்துருச்சுன்னு சரக்கு தொட மாட்டேன்னு இப்ப தொடாம பாக்கலாம் போது, ஐயோ எனக்கு சரக்கு தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா குடிச்சிடறான். இங்க பாரு நீ குடிக்க கூடாதுன்னு யோசிச்சது தப்பு இல்ல, ஆனா டிஷர்ட்டை வச்சு நீ குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ற பாத்தியா, அங்கதான் இருக்குது, நீ அடுத்தாட்டியே வேற ஒரு டிஷர்ட் போட்டு வாயேன், அப்பயாவது நீ குடிக்கிறியா ஏன் நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது சில ஆட்கள் வந்து, சார் உங்களை பிரசிடென்ட் பாக்கணும்னு சொல்றாங்கன்னும் போது அவரு போவாரு. சார் இந்த காஸ்டியூமோடய அவரை பார்க்க போறீங்க அப்படின்னும் போது, கரெக்ட் தான்ல உன் டைய கூட அப்படின்னு சொல்லி கேட்க, டைய மட்டுமா கேட்பாரு, மொத்த யூனிஃபார்மே அவர் போட்டு போயிடுவாரு, என்னை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரமா தெரியுதா அப்படின்னு சொல்லி அவர் நிக்க, நான் வேற சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க உள்ள போயிடுறாரு. சோ அவர்கிட்ட அந்த பிரசிடென்ட் என்ன சொல்லியிருப்பானா, ஏலியன் ஒண்ணு பூமிக்குள்ள வந்துடுச்சு, அது கண்டுபிடிக்கிற மிஷின்ல நீ இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோன் ஆயிட்டு பயணமா மட்டை ஆயிட்டு குரங்குக்கு வேற அடிபட்டுருச்சு, இதுக்கு அடுத்த நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். மச்சான் நான் சொல்றேன் இல்லடா, என் பிசினஸ்க்கு வந்துடுறா, நம்ம கை நிறைய சம்பாதிக்கலாம் போது எரும மாடு திரும்ப நிறைய கூப்பிடுறப்படா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஐடியா கூடுறா அப்படின்னு சொல்லும் போது, டே ஏன்டா கையில வெண்ணைய வச்சு தேடிட்டு இருக்கா, உன்கிட்டதான் வேற ஒரு குரங்கு இருக்குல்ல அதை வச்சு வித்திய காமின்னும் போது, ஆமால என்கிட்ட ஒரு புது குரங்கு இருக்கே, அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை வச்சு சம்பாதிக்கலாம், அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் அந்த ஏலியனை குரங்கு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஏலியனோட முட்டா பசங்களா, நான் யாரு என்னன்னு தெரியாம என்ன இதை வச்சு வித காமிக்கிறீங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணோம். ஆனா அதோட ஹெட்பேண்ட் இல்லாதனால அதுக்கு பவரே இருக்காது. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் அடிப்பட்ட அந்த குரங்கும் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் ஏலியனை புடிச்சு இங்க வா சைக்கிளை ஓட்டு அப்படின்னு சொல்ல ஏலியனுக்கு கோவம் வருது. டேய் சைக்கிள்லாம் ஓட்ட முடியாதுரா அப்படின்னு சொல்லி தூக்கி போட, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, ஒரு அடி அடிக்க வாண்டும் போது, டேய் படா அப்படின்னு சொல்ல பட்டுன்னு ஏற அடிச்சிடறாரு. கிரடா அடிக்கிற வலிக்குதுரா அப்படின்னு சொல்லி ஏலியனுக்கு அழுகையா வருது. அடிக்கிறதுக்குள்ள மரியாதை போய் சைக்கிள் ஓட்டு போ அப்படின்னு சொல்ல, இறா ஏட்டா பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுற, சைக்கிள் தானே ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயந்துட்டு அந்த ஏலியனோ அவர் சொல்றது எல்லாம் பண்ணிட்டே இருக்கு. அப்படி ஒரு நாள் அது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோட பாக்கெட்ல அதோட ஹெட் பேண்ட் இருக்கிறத பார்த்துட்டு நைஸா யாருக்கும் தெரியாம போய் ஹீரோ கிட்ட இருக்கிற அதோட பேண்டை இழுக்க ட்ரை பண்ணும் போது அதுல ஒரு மினி சைஸ் கேமரா இருக்கும். அதுல கரெக்டா அந்த இருக்கிற ஒரு பொருளை போட்டோ எடுத்துடுது. டக்குன்னு ஹீரோ பாத்துறாரு, என்னடா பண்றீங்கன்னு போது, ஒண்ணு இல்ல எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வந்து எஸ்கேப் ஆயிடுது. இப்போ அதை எடுத்து அந்த போட்டோ அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஹெட் குவார்டர்ஸ் போயிடும். இப்ப அந்த போட்டோ கிளியரா இருக்காது. இப்ப அந்த ஏலியன் எங்க இருக்கணும் யாருக்கும் தெரியாது. ஆனா அங்க அந்த ஆபீசரும் இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த போட்டோ ஜூம் பண்ணுங்க அப்படின்னு பார்க்க பின்னாடி ஒரு இமேஜ் இருக்கும். இந்த பில்டிங் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அந்த ஒரிஜினல் இடத்துக்கே போவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஹீரோ வீட்டை சுத்தி இருக்கிறது எல்லாம் டம்மியான பொருள், அதோட உண்மையான இடத்துக்கே அவங்க போவாங்க. அந்த இடத்த எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அங்க கடல்ல மீன் பிடிக்கிறவங்க கிட்ட ஏலியனை பாத்தீங்களா அப்படின்னாவும் அவங்க பிடிச்சிட்டு வந்த மீனை தான் காமிப்பாங்க. டே உன்னை ஏலியன் கேட்டா மீனியா காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஆபீசர் கடுப்பாயிருவாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி அந்த குரங்கு உள்ள இருக்க ஏலியன் குரங்கு கிட்ட போய், இங்க பத்தியா வாழைப்பழம் செம்ம டேஸ்டா இருக்கும், உனக்கு வேணுமா, அப்போ பேண்ட புடிச்சு இழு, அந்த பேண்ட புடிச்சு இழு
அப்படின்னு சொல்ல அது ட்ரை பண்ணோம். ஆனா ஹீரோ பார்த்து பயப்படும். பண்ணா உனக்கு வாழைப்பழம், இல்லனா நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்த அதுவும் பிடிச்சி இழுத்துரும். அந்த டைம் வேற ஒரு இடத்துல இருக்கிற போட்டோ கிளிக் ஆயிடும். பண்ணதுக்கு நன்றி, வாழைப்பழம் கொடுக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் குரங்கிய கடுப்பேத்திரும். இப்ப அந்த இடத்துக்கும் ஆபீசருங்க போவாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது அங்க ரஷ்யா சேர்ந்த ஆபீசருங்க இருப்பாங்க. அவங்க பேசலாம் மாட்டாங்க, எடுத்த உடனே ஷூட் தான். இதனால ஆபீசர் வந்து உங்ககிட்ட பேச வந்தேன்டா, என்ன எங்களை ஷூட் பண்றீங்க போது, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, ஏலியனை நான் கடத்தி இருப்பேன் தானே என்ன தேடி வந்த, ஏலியனை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்ல மாத்தி மாத்தி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஏலியன் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட என் குரங்கு விடவும் இந்த குரங்கு சூப்பரா இருக்குப்பா, நான் எது சொன்னாலும் செய்யுது, இப்ப பாரு ஒரு சாம்பிள காமிக்கிறேன்னு சொல்ல ஏலியன் அவங்களை பார்த்தோன்னே அப்படியே பயந்து போகுது. கேட்ட உடனே கிளாஸ்ல வைன் ஊத்தி கொடுக்குது. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு, டே இது கொஞ்சம் பிரில்லியன்டான குரங்குன்னு நினைக்கிறேன், பேசாம இதை நம்ம வித்துலாமா அப்படின்னு சொல்ல வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு பேசிட்டே இருக்கும் போது அந்த கேப்ல ஏலியன் அந்த குரங்க பார்த்து வாழைப்பழம் வேணுமா அப்படின்னு கேட்க திரும்ப அதை பிடிச்சி இழுக்க வேற ஒரு இடத்த கிளிக் பண்ணிடுது. இந்த வாட்டி ஆபீசருங்க எல்லாம் எகிப்துக்கு போறாங்க. அந்த வெயில தீஞ்சு போயிட்டு அங்க அந்த ஆபீசரும் எப்பா ஏலியன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்ல அந்த இடமே ரொம்ப உஷ்ணமா இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பார்க்கல் ஃபெஸ்டிவல்னால எல்லாமே தடபுடலா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க மேனேஜர் வருவாரு. ஹீரோவும் நான் ஒரு புது குரங்க வச்சிருக்கேன், அதை வச்சு கொள்ள லாபம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு போய் பார்க்க அங்க ஏலியன் இருக்காது. ஹீரோ கடுப்பாயிருவாரு. அப்பதான் தெரியும் ஹீரோட ஃப்ரெண்டு அந்த குரங்குன்ற ஏலியனை விற்கிறதுக்காக ஒரு டீலரை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த டீலரும் அந்த குரங்கு மட்டும் பக்காவா இருந்துச்சுன்னா நீ கேட்கறத விடவும் அதிகமா காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ போறாரு. யோ வெளியே போயா, உனக்கு குரங்கும் இல்ல ஒன்னும் இல்ல, ஆளையும் மண்டையும் பாரு, உனக்காக நான் கஷ்டப்பட்டு என் குரங்குக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சமக்கம் வந்தது. டே நீ சம்பாதிக்கலாம் தானடா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உனக்கு ஏன்டா புரிய மாட்டேதுன்னும் போது நீ எனக்கு உதவி பண்ண நினைச்சிட்டு இருக்கியா, அந்த குரங்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுக்குறேன், என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ சொல்லிட்டு அந்த குரங்கு விற்கிறோன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி சண்டை வந்துரும். இப்ப அந்த குரங்கு எங்க வச்சிருக்கேன் போது அப்படின்னு சொல்லிட்டு கூண்டுல அந்த ஏலியனை காமிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு கோவாடுது, நான் உன் நல்லதுக்கு தான் பண்றேன் போது சரிடா இந்த குரங்குக்கு நான் கொடுக்காத ட்ரைனிங்க நீ கொடு, உன் பேச்சு அது கேக்குதான்னு பாக்கலாம், எவ்வளவு வருஷமா நான் குரங்கு பிசினஸ் பண்றேன், என்ன மீறி அது உன் பேச்ச கேக்குதான்னு பாக்கலாம், அப்படி நீ சொன்னது அது கேட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்தடா இந்த குரங்கு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. டே என்ன வச்சு என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விடுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லி ஏலியன் கடுப்பாயிடுது. இப்ப என்னடா ட்ரைனிங் தானே நான் குடுக்குறான் பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலியனை வெளியே வர சொல்றாங்க. ஏலியனுக்கும் ஒன்னும் புரியல, இந்த ஜோக்கருங்க கிட்ட மாட்டிட்டு நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். ஹீரோட ஃப்ரெண்டா குரங்க வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்அப் பண்ண சொல்றாரு. ஏலியனும் இதான் நல்ல சான்ஸ், இந்த முட்டா பசங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு அவர் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி பக்காவா பண்ணுது. இப்ப சொல்லிட்டு பண்ணு நட அப்படின்னு சொல்லும் போது பாத்தியா நான் சொல்லல இந்த குரங்கு பிரில்லியன்ட்ரா, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கல, என்ன பாத்தியா யாருனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. இந்த கேப்ல குரங்கு வெளியே தப்பிச்சு போயிடுது. டேடி குரங்கு போதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஃபாலோ பண்ண அது வேற ஒரு பாக்ஸ்ல உட்காந்து எஸ்கேப். அட திருட்டு குரங்கு, கையில மாட்டின தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைக்கிள் எடுத்துட்டு அந்த ஏலியனை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஏலியனா வாங்கடா முடிஞ்சான புடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கு. இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் என்னடா போச்சுங்க குரங்க போது பார்த்தா ஹீரோ கத்து கொடுத்த எல்லா ட்ரைனிங்கும் வச்சு சைக்கிள் ஓட்டுது, பில்டிங் மேல ஏறுது, எல்லா வித்தியும் அந்த ஏலியன் பண்ணுது. டேடி அவங்க அங்க போறாங்க புடுறா அப்படின்னு சொல்லும் போது இப்போ அது ஹீரோட வீட்டுக்குள்ளேயே போக ட்ரை பண்ணோம். ஏன்னா ஹீரோட டவுசர்ல தான் அந்த ஏலியனோட ஹெட் பேண்ட் இருக்கும். ஆனா அந்த டோர் லாக்ல இருக்கு. டே அவன் அங்க இருக்காண்டா புடுறா அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏலியன் எகிரி குதிச்சிரும். அங்க இருந்து தப்பிச்சு எப்படியோ அது எஸ்கேப் ஆகி போயிடும். அது கிட்ட இருக்கிற டேலண்ட பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டும் அவசரப்பட்டு இதுக்கு 10,000 ரூபாய் பேசிட்டேன் போல, பேசாம 15,000 ரூபாய் சொல்லி இதை வித்துருக்கலாம் போல என்னும் டே நான் சொல்லி கொடுத்த டேலண்ட் வச்சு அவன் எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க பாரு, சரி ஓடுறதுக்குள்ள பிடிச்சலாம் வான்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அவனே ஓன் நேரத்துக்கே வந்துட்டியா, மரியாதையா வெளியே வா இல்ல தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல ஏலியனும் ஐயோ இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணுமே சொல்லிட்டு அந்த பேண்ட்ல இருக்கிற அதோட ஹெட் பேண்ட ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா அவனுங்களும் அதுல சாவியெல்லாம் மாட்டி வச்சிருப்பானுங்க. இதை இதுக்கு மேல ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே தலையில மாட்டிக்க இப்ப அதுக்கு பவர் வந்துடும். அதனால மேஜிக் பண்றியா வா உனக்கு நீ அடி இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல இப்ப அது பவரை யூஸ் பண்ணி அங்க எல்லா பொருளையும் பறக்க வைக்குது. ஹீரோ மேலேயோ ஹீரோட ஃப்ரெண்டு மேலேயோ அதை தூக்கி போடுது. வெளியே இருக்கிறவங்களுக்கு தீபாவளியும் முடிஞ்சிடுச்சு, இந்த கடைக்குள்ள மட்டும் பட்டாசு சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு போவாங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்க தான் தெரியும் அது ஏலியன் கிட்ட மாட்டிட்டு ஹீரோ ஒரு ஃப்ரெண்டும் சமத்தியா அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இரவுல காமிக்கிறாங்க தண்ணிக்குள்ள விழுந்த அந்த ஸ்பேஸ் ஷிப்பை அந்த ஏலியன் தூக்கிக்குது. ஹீரோவும் அவரோட
ஃப்ரெண்டும் சைலண்டா இருக்காங்க. ஏலியனோ கிட்ட வருது. மவனே, என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உசுறு இருக்கும் உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்து அதை அமெரிக்காவுக்கு அனுப்பிடுது. அங்க இந்த பிரசிடென்ட்டோ படம் முடிஞ்சிச்சா போங்க, கடைசியில இந்த முட்டா பசங்க கிட்ட தான் அந்த ஏலியன் மாட்டிட்டு இருக்கு, போய் தூக்கிடுவாங்கடா அப்படின்னு சொல்லி ஆள அனுப்புறாங்க. இப்ப ஏலியனும் தண்ணில இருந்து எடுத்து அதோட ஸ்பேஸ் ஷிப்பை செக் பண்ணிட்டு இருக்க இந்த கேப்ல ஹீரோவோட ஃப்ரெண்டும் இதுகிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு செவுத்து மலை ஏறி தப்பிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ஏலியன் அங்க வந்துடுது. செல்லம், நான் இங்க இருக்கேன், தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களோ, அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட வேணா, இங்க வா இந்த சைக்கிளை ஓட்டு அப்படின்னு சொல்ல அவரோட ஃப்ரெண்டு சைக்கிளை ஓட்டிட்டு இருக்காரு. தலைவரை என்ன மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன தப்பு தான் நடந்துச்சு, நான் அதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இது முழு காரணம் யார் தெரியுமா? இதோ இந்த குரங்கு வித பண்றாங்க அவன் தான், அவனை புடிங்க பாஸ், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கோத்து விட்ட ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஐயோ, டைம் கிடைக்கும் போதுல இவனை அடிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தேனே, இவனுக்கு பவர் இருக்கும்னு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஏலியனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, உங்க மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு, நான் தேவைப்படுமோ நீங்க வந்து விழுந்துட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்றது, இதுக்கு மன்னிப்பா இந்த சரக்கை குடிச்சிருங்க, நான் உங்களுக்கு காயப்படுத்தினால நானும் மன்னிப்பு கேட்கிறேன், அதுக்கு நானும் சரக்கு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோரோட ஃப்ரெண்டும் பேசி இருக்கும் போது ஏலியன் அது குடிக்குது. என்ன இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிடுது. இப்போ உள்ள கூட்டிட்டு போய் ஹீரோட ஃப்ரெண்டு ஏலியனுக்கு விருந்தே வைக்கிறாரு. விருந்து வைக்கிற நேரத்துல ஃபன்னா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோ ஏலியனுக்கு சொல்லி கொடுத்த எல்லா ட்ரைனிங்கையும் ஹீரோவே பண்ண வைப்பாரு. ஹீரோ சொதப்ப அவரோட ஃப்ரெண்டு, டேய் என்னடா தப்பா பண்ற பாஸ், இவனை போட்டு தள்ளிடலாம் பாஸ், இவனா வேலைக்கு ஆக மாட்டான், இவனெல்லாம் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேச, டே நான் உன் நண்பன்டா, அது அப்போ இப்ப கிடையாது, இப்ப பாஸ் தான் என்னோட தலைவர் அப்படின்னு சொல்லி அப்படியே எனக்கு சப்போர்ட்டா ஹீரோட ஃப்ரெண்ட் பேசிட்டு இருப்பாரு. இங்க பாருங்க தலைவரே, உங்க மூட ஸ்பாயில் பண்ணிட்டோம், நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க, அதனால என்கிட்ட இந்த பணத்தை குடிக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, ஜம்மன் இருங்க, உங்களுக்கு நான் என் சரக்கு போட்டிலையும் குடிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரு டீல் வச்சுக்கலாம், நீங்க உங்க உலகத்துக்கு போங்க, அங்க என்னோட கம்பெனியை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தேவையான எல்லா சரக்கு பாட்டிலையும் குடிக்கிறேன், இதை குச்சா மஜாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல டீல் பேசிட்டே இருக்கும் போது ஏலியனுக்கு பணம்னாலே கோவம் வந்துடும். அந்த பணத்தை எரிச்சிட்டு, உங்களை மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்ட இனம் நினைச்சீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டைய அந்த இடத்துல பறக்க வச்சிரும். பேச்சடா பேசின சாவு அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோவை ஏலியன் கூப்பிடும். ஏலியன் கிட்ட இருக்கிற அந்த டிஎன்ஏ பால் எடுத்து ஹீரோவை வாய்க்குள்ள வைக்க சொல்லும். ஹீரோக்கும் ஒண்ணும் புரியாது. என்னது இதுவா, இவ்வளவு பைசா இருக்கே அப்படின்ற போது வெயிடா அப்படின்னு சொல்ல ஹீரோ அது சாக்லேட் நினைச்சிட்டு அப்படியே மீங்கிடுறாரு. இப்போ ஏலியனும் துப்பு அப்படின்னு சொல்ல, துப்பா நீ வாயில போடுன்னு சொன்ன, துப்பா இங்க சொன்ன, நான் மிழுங்கிட்டேனே அப்படின்னும் போது ஏலியனுக்கும் கோவம் வருது. என்னோட டிஎன்ஏ போலி சாப்பிட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல ஹீரோட ஃப்ரெண்டையும் போட்டு அடின்னு அடிக்குது. அதிகமா போதையை எடுத்துக்கிட்டனால அதுக்கு கொமட்ட ஆரம்பிச்சு வாமிட் பண்ணி மட்டையாயிடுது. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் வராரு. என் பணத்தையே எரிச்சல, நான் என்ன பண்றப்பார் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டோட போன் எடுத்துட்டு போலீஸ் ஒரு ஏலியன் எங்க 2 பேரும் கிட்னாப் பண்ணிடுச்சு, எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல ஆபீசருங்க வராங்க. ஹீரோ வேகமா வெளியே ஓடி போறாரு. போலீஸும் வராங்க. போலீஸ் அந்த ஏலியன் உள்ளதான் இருக்கு, அது எங்களை போட்டு என்ன அடி அடிச்சது தெரியுமா, நம்ம டே குடிச்சிருக்கியா, ஆமா குடிச்சிருக்கோம், ஆனா ஏலியன் உண்மைதான், நீங்க வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்ல யாரா அவனுங்க குடிச்சு ரொம்ப உசுர வாங்குறானுங்கன்னு சொல்லி போலீஸ் கடுப்பாயிடுறாங்க. பாடுறா உள்ள மட்டும் ஏலியன் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் போது சத்தியமா ஏலியன் இருந்துச்சு, போலீஸ் வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டு வெளியே வந்துடுறாரு. சார் இவன் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாங்கன்னா தான் வளர்றான், இங்க ஏலியன்லாம் இல்லைன்னு போது, ஆனா ஏலியன் இருக்குன்னு சொன்னானே சார், என் பேர் தான் ஏலியன், அவன் என்னதான் சொல்லியிருக்கான், நீங்க போங்க சார் என்னும் போது, சரி நாளைக்கால நீங்க 2 பேரும் உங்க ஐடி கார்டு எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரணும், மாமன் எங்கேயாவது எஸ்கேப் பண்ணீங்கன்னா லாடம் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோ சார் போகாதீங்க, போய் சொல்றான், ஏலியன் உள்ளதான் இருக்குன்னு போது, டே அறபோது நான் எப்போட உள்ள அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் டே என்ன அப்படி போய் சொல்றேன் போது, நீ கவலைப்படாத மச்சான், அந்த ஏலியனை ஒரு வழி பண்ணிட்டேன் போது ஹீரோ உள்ள போறாரு. ஏலியன் இருக்கான்னு பொறுமையா பாக்குறாரு. நீ ஏன்னா கவலைப்படுற, இந்த சரக்க குடி, ஏலியன் இதுக்கு உன்னை ஒன்னும் பண்ணாதுன்னும் போது அது எங்கடா வச்சிருக்கேன் போது பார்த்தா இவங்க வைன் ரெடி பண்ணக்கூடிய அந்த ஜார்ல ஏலியனை தூக்கி போட்டுருவாங்க. நம்ம மேல கை வச்சோன்னா சும்மா விடலாமா, அவனுக்கு இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு ஏலியனை மர்டர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஜாலியா அவங்க பாட்டு பாடிட்டு நைட் ஆட்டம் போட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ இங்க ஆபீசரும் ஏலியன் இருக்கிற இடம் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு காலையில வராங்க. பார்த்தா ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் நல்லா மட்டையை கிடப்பாங்க. டேய் எழுந்துருங்கடான்னு சொல்லும் போது, டேய் போங்கடா இன்னைக்கு ஷோ கிடையாது நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, ஷோவா அவனை புடிச்சு தூக்கடா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பயந்துடுறாரு. யார் நீங்க அப்படின்னு கேட்க, ஏப்பா
நான் ஒரு ஆபீசர், ஏலியன் உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியும், எந்த ஒரு பொய்யும் சொல்லாம ஏலியனை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கோ அவரோட ஃப்ரெண்டுக்கோ பயம் வந்தது. ஏன்னா இவங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க ஏலியன் செத்து போயிடுச்சு, இத சொன்னா நம்மள தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருக்க. ஏலியன்லாம் இங்க இல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆபீசர் என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்துல இருந்த ஜார்ல ஒயின் இருக்கிறத பார்த்து அது ஏலியன் எனக்கு தெரியாம அந்த ஒயினே குடிச்சிட்டு இது டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்ட் நைஸா எஸ்கேப் ஆகலான்னு பாப்பாரு. ஆனா அவர் புடிச்சு அடிச்சிருவாரு. தப்பிக்கிறோம்னு நினைக்காதீங்க, ஏலியன் என் கண்ணுல மாட்டலன்னா அடுத்து உங்க உசுரை எடுத்துருவா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ யோசிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்ப அங்க ஆபீசரும் செக் பண்றதுக்காக ஹீரோட ரூமுக்கு போவாங்க. ஆனா அங்கதான் ஏலியனோட யூனிஃபார்ம் இருக்கும். அது அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அதை எப்படியோ மறைச்சிருவாரு. ஆனா அவங்க ஏலியனை பார்த்தாதான் இங்க வந்து போவோம்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாங்க. ஸ்பேஸ்ஷிப்பும் பாத்துருவாங்க. அதுக்குள்ள போய் சத்தம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஏலியன் இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப ஹீரோ யோசிப்பாரு, இவங்க ஏலியன் பார்க்காம இங்க இருந்து நகர மாட்டாங்க, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அவரோட குரங்கா இருக்கிறது ஞாபகம் வரும். அந்த குரங்குக்கு அப்படியே ஷேவிங் எல்லாம் பண்ணி ஏலியனோட காஸ்டியூமை போட்டு அவர் கைட் பண்ண அந்த குரங்கும் ஏலியன் மாதிரியே நடந்து போய் ஸ்பேஸ்ஷிப்ல போய் உட்காந்துருது. சார் சொன்னால அந்த ஏலியன் நம்ம பையன் சார், நம்ம சொன்னா எது வேணா பண்ணுவான், பாத்தீங்களா சமத்தா போயிட்டா, இப்போ உங்க வேலை முடிஞ்சிருச்சுல இங்க இருந்து போறீங்களா போது அது எப்படி உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேனேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் கொத்தா தூக்கிட்டு போறாங்க. இப்போ அது ஏலியனை வச்சு ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. முன்னாடி அந்த ஸ்பேஸ்ஷிப் இருக்கு, ஏலியனை வெளியே வர சொல்றாங்க. ஆனா உள்ள இருக்குதோ குரங்கு, அது ஹீரோவோட வார்த்தை கேட்காம அது வெளியே வராது, அது உள்ளே இருக்கு. இப்போ ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டா, சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம், இப்ப எங்களை வெளியே விடுங்களா, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு, அதுவும் எனக்கு இது ஒரு முக்கியமான ஷோ இருக்கு சார், என் ஷோக்கு எவ்வளவு பேர் வருவாங்க தெரியுமா அப்படின்னும் போது நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டும், டே என்னடா பண்றது, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் போல, உண்மை தெரிஞ்சு அவனுங்க நம்மள கொலை பண்றவானுங்க அப்படின்னும் போது ஹீரோ யோசிக்கிறாரு. இது எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு வாஷ்ரூம் போறாரு. முக்குன்னு முக்கி அவர் மெழுகுனா அந்த பாலை எடுக்கிறாரு. இங்க பாருங்க, அந்த பால் எங்கிட்ட தான் இருக்கு, இதை கொடுத்தனா அந்த ஏலியன் வெளியே வந்துடும் சொல்லிட்டு உள்ள போறாரு. ஹீரோ சொல்ல அந்த குரங்கும் ஏலியன் வரையே நடந்து வருது. இப்போ இந்த பாலை ஒரு மனுஷங்களோட வாயில வைக்கணும், அதுக்கு யாரை தேர்ந்தெடுக்க போற அப்படின்னு சொல்ல ஏலியன் என்ன பண்ணும்னா ஹீரோட ஃப்ரெண்டே சூஸ் பண்ணும். ஹீரோட ஃப்ரெண்டும் ஏதாவது சான்ஸ் எஸ்கேப் ஆயிலாம் நினைக்க இந்த டைம் இந்த ஆபீசரும் இரு உனக்கு பதில் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. அவர் போயிட்டு அந்த ஏலியன் நினைச்சிட்டு அது கிட்ட இருந்து அந்த பாலை வாங்கி அவர் வாயிலே போடுவாரு. போட்டுட்டு அப்படியே ஏலியன் கிட்ட கொடுக்க ஹீரோ சொல்ற மாதிரி அந்த குரங்கும் ஏலியன் மாதிரி ஆக்டிங் கொடுக்குது. ஃபைனலா நம்ம மிஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த குரங்கும் ஏலியன் மாதிரி வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓரமா போயிடுது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டையும் அனுப்பி விட்டுறாங்க. அந்த ஹீரோவும் இரு என் குரங்கு விட்டு நான் வரமாட்டேன்னு போதே, உள்ள போனா உசுறு போயிடுவேன்டா, உன் குரங்கு சங்காத்தமே வேணா, வாயின் வந்து போயிடலாம் போது இல்ல எனக்கு குரங்கு தான் முக்கியம் போது நல்லா யோசிச்சுக்கூடா, உனக்கு நான் முக்கியமா குரங்கு முக்கியமானும் போது எனக்கு குரங்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் அங்க வந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஒரு பாட்டை வாசிக்க அந்த சத்தத்தை கேட்டு அந்த குரங்கும் அங்க வந்து ஓட்ட வழியா தப்பிச்சு போயிடுது. இந்த குரங்கு போறத எல்லாருமே பார்ப்பாங்க. அதே நேரத்துல ஆபீசருக்கு அந்த குரங்கோட DNA வந்துரும். அதுல அது குரங்கு ஏலியன் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அடா பாவி, எல்லாம் அந்த குரங்கு வித்தக்காரன் நம்மள ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப அங்கிருந்து அவர் காரை எடுத்து ஓட்டிட்டு வர அவரோட அசிஸ்டன்ட்டும் சார் ஏங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கூட மதிக்காம கார் ஓட்டிட்டு போக, இப்போ இங்க ஹீரோவும் வீட்டுக்கு வந்த உடனே யார்கிட்டயும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏலியனா புதைச்சிடலாம் சொல்லி மண்ணை தோண்டிட்டு இருக்காரு. அவர் வச்சிருந்த அவரோட குரங்கும் அந்த ஏலியனா தொடுது. அதோட தலையில இருந்த பேண்டோட வைப் மூலியமா ஏலியனோட ஆத்மா அந்த குரங்குக்குள்ள போயிடுது. இப்ப அப்படியே அது கோவப்பட்டு எழுந்துக்க ஏலியனை பார்த்த ஹீரோவும் மறுபடியுமா திரும்ப அடி வாங்க உடனே உசுறு இல்ல ரசா போயிடுறேன் போது என்ன என்னடா பண்ணீங்க, என் உடம்பு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க டக்குன்னு அப்படியே மந்திர போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட இரு கதவு மூடி இருக்கு ரிட்டர்ன் வா, என்ன பண்ணலாம்னு நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு செம்ம அடி அடிக்க டக்குன்னு அந்த இடத்துக்கு ஆபீசர் வந்துடுறாரு. ஹீரோவை போட்டு டே அந்த ஏலியன் எங்கடா இருக்குன்னும் போது தோ இவன் தான் அவன் சொல்லிட்டு குரங்க காமிப்பாரு. இது இந்த குரங்கு ஊர்ல ஏலியனா சொல்லிட்டு அந்த குரங்க பிடிச்சி மூஞ்சிலே குத்துன்னு குத்தி தூக்கி போட்டு அடுத்தது உனக்கு தாண்டா இருக்குன்னு சொல்ல திரும்பி பாக்குறாரு. அந்த ஏலியனுக்கு இன்னுமே கோவம் வந்துடுது. அப்படியே ஆபீசரை பந்து அடிடுது. ஐயோ நான் மன்னிச்சிரு, நான் தெரியாம நான் அடிச்சுட்டேன்னு சொல்ல இப்ப அதுக்கு வெறி அதிகமாகுது. அங்க வந்து ஒரு குச்சி எடுத்துட்டு ஏண்டா மனுஷ பயலுகளா, கொஞ்ச நேரம் உங்க கூட என்னால இருக்க முடியல, என் உசுரையே வச்சு விளையாடலான்னு பாக்குறீங்களாடா, இந்த உலகத்தை நான் அழிச்சிருவேன்னா சொல்லி கோவப்பட்டு எல்லாரையும் போட்டு பந்தாடுது. இதை பார்த்து ஆபீசரும் வேற வழியே இல்ல இந்த ஏலியனை போட்டு தரலாம் சொல்லி கண்ணை எடுக்கிறாரு. ஆனா அது அவரையும் போட்டு மறுகையா பண்ணிட்டு ஹீரோவும் கார் எடுத்து தப்பிக்கலான்னு பாக்குறாரு. ஹீரோவை பார்த்த அந்த ஏலியனும் நீ எல்லாம் வேஸ்டா, குரங்க வச்சு வித்த காமிக்கிற கேவலமானவன் தானே, அந்த உயிரில்லாத ஜீவன் உன்கிட்ட மாட்டிட்டு அல்லல் படுது, நீ எல்லாம் வேஸ்ட் தண்டம், நீ எல்லாம் இங்க வாழ்ந்ததுக்கு பிரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்ல
இங்க சயின்டிஸ்டுங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்பேஸ்ஷிப் பறக்குது. டக்குன்னு அந்த டைம்ல அங்க வந்து ஒரு கேப்டனும் செல்ஃபி எடுத்துறாரு. ஐயோ, நான் செல்ஃபி எடுத்துதான் இந்த பந்துச்சோ, இவனுக்கு தெரிஞ்ச எனக்கு கும்பிடுவானுங்களே அப்படின்னு சொல்லி மறைக்க, இப்போ அந்த ஏலியன் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை தூக்குது. ஹீரோக்கு கோவம் வருது. நீ என்ன வேணா சொல்லு, என் தொழிலை பத்தி கேவலமா பேசாத, குரங்கு வித்த பண்றவன் தான் நீ, ஆஃப்டர் ஒரு குரங்கு தானே, முடிஞ்சா என்கிட்ட ஃபைட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல, பொடி பயலே வடா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ காரை வேகமா ஓட்டிட்டு போக அந்த குரங்கு ஹீரோவை அப்படியே அடிச்சு மறுகையா பண்ணிடுது. இப்ப அப்படியே காரு பறக்க ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அந்த டைம் ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவருக்கு முன்னாடி கீபோர்ட் இருக்கும். அந்த மியூசிக் கேட்டா குரங்கோட உடம்புல இருக்கிற ஏலியனை தாண்டி அந்த குரங்கு அவர் சொல்ற பேச்சு கேட்கும்னு நினைச்சிட்டு பண்ணுவாரு. ஆனா அது எட்டவே எட்டாது. அந்த டைம்ல ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துடுறாரு. அவர் அங்கிருந்து வட்டமான ஒரு புல்ல டிங்குன்னு அடிக்க அது அப்படியே வைப் ஆகுது. அப்படியே சுத்தி இருக்காங்க 3 பேரும் சேர்ந்து மியூசிக்கை வாசிக்க, அதால அது உடம்பு கண்ட்ரோல் பண்ண முடியாம சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப இவங்க கிட்ட இருந்து தப்பிங்கன்னா அப்படியே பறந்து போக, இவங்க நல்ல வழியா நமக்கு ஏலியனை கண்ட்ரோல் பண்ண ஒரு டிவைஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல, இப்ப உஷாரா அந்த ஏலியன் காதுல பஞ்சு வச்சுட்டு வரோம். டேய் வேணான்னு சொல்ல, இந்த பாட்டடா வாசிக்கிறீங்க, இருங்கடா அவங்க எலும்பை எண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி தூக்கி போடுறான். இப்ப ஹீரோவா உனக்கு இருடா சங்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ ஒரு வாழைப்பழத்தை காமிப்பாரு. இங்க பார், ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம், சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும். ஆனா அதோட உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே உரிச்சு காமிப்பாரு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த வாழைப்பழத்தை எடுக்க ஹீரோ நைஸா தலையில இருந்த ஏர் பேண்டை எடுத்துடுறாரு. இப்ப அது நார்மலா குரங்கு ஆயிடுச்சு. நீ எவ்வளவு பெரிய சூரனா இருந்துடுறா, கடைசியில ஆஃப்டர் ஆல் நீ ஒரு குரங்கு தானே, உன்னை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதா அப்படின்றத ஹீரோ சொல்ல, இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டும் அடிப்பட்ட கை காலுக்கெல்லாம் பேண்டேஜ் போட்டு நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ வீட்டுக்கு வராங்க. ஹீரோட ஃப்ரெண்டு திரும்ப அந்த ஏலியனை பிடிச்சி சரக்கா ரெடி பண்ண பாக்குறாரு. ஆனா இந்த வாட்டி அவர் என்ன பண்றாரு, அந்த பேண்டையும் அந்த தண்ணியிலேயே போட்டுறாரு. ஏண்டா போட்ட, டேய் அவன் சொல்லி முடிஞ்சிச்சு, அவன் இதுக்கு மேல வரமாட்டான், அவனை நல்லா ஊற வச்சு நம்ம சரக்கா வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன ஆட்டம் ஆனாடா. இப்ப டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. என்னடா டிவி ஆன் ஆகுதுன்னு திரும்பி பார்த்தா ஏலியன் அங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம். வந்துட்டான். நம்மளே ஆஜராயிடலாம் வாடா, கொஞ்சம் பார்த்தாடிங்க அப்படின்னு சொல்ல, ஏலியனும் அப்படியே தடுமாறி கீழே விழுந்து மீசையில மண்ணு ஓட்டாத மாதிரி ஆக்டிங்கா கொடுக்கும். இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது, இவன் ஏன்டா இப்படி இருக்கான்னு போது, டேய் அவன் முழு சரக்கையும் குடிச்சிட்டு மட்டையாயிட்டான்டா, நம்மள கண்டுக்க மாட்டான், விடு அப்படின்னு சொல்ல, அது என்னன்னோ பண்ணிட்டு இப்ப அதோட ஸ்பேஸ் ஷிப்பே வீட்டுக்குள்ள இறக்கிறோம். ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற எல்லா ஒயின் பாட்டிலையும் அதோட ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள இறக்கும். இதை பார்த்த ஒரு ஃப்ரெண்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, நான் சொன்ன பிசினஸ் டீல் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அந்த குடிகார ஏலியனும் நல்ல சரக்கை குடிச்சிட்டு பாய் என் பேரு சீக்கோ அப்புறம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மட்டையாயிட்டு அதோட அந்த டிஎன்ஏ பால் எடுத்துட்டு அதை அந்த இடத்த விட்டு போயிடும். அதே இடத்துல இங்க அந்த ஆபீசரை காமிக்கிறாங்க. அவர் நிறைய டீம் கூட்டிட்டு வந்து எல்லா கிட்டையும் அந்த மியூசிக் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து, நம்ம கிட்ட இருக்க வெப்பனை நினைச்சு அசிங்கப்படக்கூடாது, இது ஒண்ணுதான் அதை பிடிக்கிற விஷயம், நம்ம இறங்கி அதை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் இந்த உலகத்துக்கிட்டே போனது கூட தெரியாம ஏலியனை பிடிக்க இவங்க சுத்திக்கிட்டு இருக்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட லாஸ்ட் சீன் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹீரோ கிட்ட ஒருத்தர் கால் பண்ணி, உங்ககிட்ட ஒரு சூப்பரான குரங்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது விப்பீங்களா அப்படின்னு கேட்க, நல்ல ஆஃபரா அந்த வித்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு புதுசா ஒரு ஒயின் கடையை ஓபன் பண்ணிருப்பாரு. அதுக்கு ஹீரோவும் பார்ட்னரா ஆட் ஆயிருப்பாரு. நான் அப்பவே சொன்னலடா, நீ முன்னாடி இங்க வந்திருந்தா நம்ம இன்னும் பணக்காரங்களா ஆயிடலாம், இப்ப கூட ஒண்ணு இல்ல, நம்ம புதுசா பெருசா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களோட சேர்ந்து பெரிய அளவுக்கு பிசினஸ் டெவலப் பண்றாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி மக்களே, படம் வித்தியாசமா இருந்ததுல குழந்தைங்களோட சேர்ந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன்.